இருக்கிறீங்களா? பலத்தோடு இருக்கிறீங்க. கடைசி வரைக்கும் அந்த பலத்தோடு இருங்க. திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதென்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வசனத்தை நாம் இந்த 2 மாதங்களில் தியானித்து வருகிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். கர்த்தருடைய வாய் எப்படிப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கணும். வாய் என்று சொல்லுகிறது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையிலே என்ன அடங்கியிருக்கிறது, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்றும் நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நினைக்கிறது என்னவென்று சொன்னால், ஏதோ சாதாரணமாக ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால், நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டால், நம்முடைய உள்ள நமக்குள்ளே என்ன செய்யும் என்று சொன்னால், எண்ணுக்கடங்காமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும், எண்ணுக்கடங்காமல் கர்த்தரை போற்றும். அதே வேளை நாம் செயல்பட ஆரம்பிப்போம். நமக்கு தெரிந்த ஒரு இதுதான், ஒரு முறை ஒரு ஹோட்டலில் ஒரு அறை தேடி ஒரு மாணிக்கக்கல் வியாபாரி போனால் அந்த ஹோட்டலில் உள்ளவங்ககிட்ட கேட்டால், எனக்கு ஒரு ரூம் தர இயலுமா அப்படின்னு. அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல ரூம் இப்போ இல்லை, ஆனால் டபுள் ரூமில் ஒரு ஆள் தங்கியிருக்காரு, ஆனால் நீங்கள் விரும்பினா அந்த மற்ற ரூமை அந்த மற்ற கட்டில் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு. அப்போ இவன் சொன்னால் சரி. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஆனால் அவன் ஒரு திருடன், அதனால நீங்கள் சம்மதிக்கிறீங்கன்னா நான் போட்டுவிடுறேன் அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் போட்டுவிடுங்க அப்படின்னு. இப்போ இவருக்கு பயம் என்னென்னா, இவன் இந்த மாணிக்கக்கல் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவான் அப்படின்றதுக்காக இவர் ரொம்ப பிரயாசப்படுறாரு. ஒரு அளவு தூங்காமல், ஏன்னா வெளியில் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இருக்கிறார். இருக்கும்போது இப்போ காலையில் எழும்புனா யார் முதலாவது போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்றத இவங்க பிளான் பண்ணாதான் என்ன செய்யலான்னு சொன்னால், இந்த மாணிக்க கல்லையும் பாதுகாக்கலாம். அப்போ திருடனை பார்த்து கேட்டார், நீ காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு போறியா இல்லை நான் போகவா அப்படின்னு. அவன் சொன்னால், நான் முதலாவது போகிறேன், போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னா. ஏன்னா அவன் பார்த்து என்னென்னா, குளிச்சு ரெடி ஆகிட்டோம்னாக்கும் இவர் போனோன்னு நாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சான். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்ய, இவன் போயிட்டு குளிக்கும்போது குளிச்சுட்டு வந்தோடனே இவர் போனார். போயிட்டு இவர் போயிட்டு குளிச்சுட்டு வர நேரம் இவன் முகமெல்லாம் வேர்த்து வெறுவிறுத்து அங்கங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு சொன்னான், எங்கே அந்த மாணிக்கக்கல் ராத்திரி வச்ச அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எங்கேயும் வைக்கல, உன் தலையணை கீழே தான் இருக்குது அப்படின்னு. தலையணை கீழே இருக்கிற மாணிக்கக்கல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தடுமாறினது போல தான் கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை அறியாமல் நாமும் இன்றைக்கு இந்த உலகத்தில் சர்வசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜனாக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட வல்லமை நிறைந்தவர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகளை செய்வான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், ஒன்றும் இல்லை. இன்றைக்கு மாலை வெளில நாம் நினைக்குவோம், எதெல்லாம் நினைக்கும், எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அப்படியே இருந்தால் முதலாவது கர்த்தருடைய வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்துல சொல்லும்போது சொன்னாங்க, இனிமேல் நீர் எங்களோட கூட பேச வேண்டாம், இந்த தேவன் பேச வேண்டாம், நீர் எங்களோடு கூட பேசினா போ. ஏன்னா பயந்துட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு சத்தம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் மோசே அங்கே சீனாய் மலையடியாரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் திடீர்னு பார்த்தேன்னா ஒரு முட்செடி எரிகிறது. எரிஞ்ச உடனே அவன் பார்க்குறான், அந்த முட்செடி எரிகிறது. ஆனால் முட்செடி எரிந்த முட்செடிக்கு எதுவும் வெந்து போகாதபடிக்கு நடுவில் அக்கினி ஜுவாலை வருகிறது. அப்போ இதில் ஏதோ ஒரு புதுனம் இருக்குது அப்படின்னு கிட்ட போகும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறார். எப்படின்னா, மோசே மோசே. அவனுக்கு தெரியாது யாருன்னு, என் பேர் யாருக்கு தெரியும், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருடைய பேரும். பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிற தச்சயமாக யாரோ சொன்ன பேர் தான் நமக்கு இல்லை. நம்ம ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான. அப்போ என்னது கூப்பிட்டோன்னே இவன் பார்த்துன்னு சொல்கிறார், கிட்ட வராத, நீ இருக்கிற பூமி பரிசுத்த பூமி. இவன் பாதரட்சியை கழட்டினோடனே இவன் பயந்து போனான். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததுனால தன் முகத்தை என்ன செஞ்சான், மூடிக்கொண்டான்னு. அவ்வளவு பயங்கரமான சத்தம். அந்த பயங்கரமான சத்தத்தை குறித்து சங்கீதக்காரனுடைய புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்னு நிறைய காரியம் இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், அப்படிப்பட்ட ஒரு சத்தம். அதே வேளை 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவ்வளவு பயங்கரமான சத்தம். அப்படிப்பட்ட சத்தத்தை உடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றும் பயந்து வாழ வேண்டியது இல்லை. ஆனால் நாம் திடமாக தைரியமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தர்களே, இப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னன்னா அதிகாரமுடையவராகத்தான் பேசினார் என்று சொல்லி பார்க்கணும். நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்த்தீங்கன்னா அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் இருந்தார். அதை பார்த்து ஜனங்களுக்கு ஆச்சரியம், என்னப்பா இப்படி அதிகாரம். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதேவேளை அந்த அதிகாரத்தை என்ன செய்தார், பிசாசுகளை விரட்டினார். அதில் வல்லமை இருந்தது. காற்றை பார்த்து என்ன செய்ய அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அசுத்த ஆவியே போ அப்படின்னா அது போயிருது, இந்த மனுஷனை விட்டு போனா போயிருது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே இந்த அதிகாரங்களை எல்லாமே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேறும் தெளிவாக சொல்லுகிறது. அன்றைக்கு சீசர்மாருக்கு என்ன சொன்னா, நான் உங்களுக்கு தர, நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு அவர்களை அனுப்பினார். அவர்கள் வரும் பொழுது அவங்க சொன்னாங்க எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னாங்க. அந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியா இருந்தா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு அதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை உங்களுக்கு விரோதமாக, உங்களோட பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை அதட்டத்தக்கதாக தேவன் அந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே, அதிகாரத்தோட பிசாசுகளை துரத்தினது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மனதுருக்கமுள்ள வார்த்தைகள் இருந்தது. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா லூக்கா நற்செய்தி நூல்ல 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி என்ன சொன்னாரு, அழாதேன்னு சொன்னார். அப்ப மனதுருக்கம், அன்பு நிறைந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா மனதுருக்கமும் அன்பும் நிறைந்த வார்த்தைகள் காணப்படும். எந்த மனிதரிடத்தில் பேசும்போது அல்லது போன யாரிடத்துல பேசும்போது கூட நாம் அவர்கள் மேல் மனதுருகிறவர்களாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய அன்பை அவர்களுக்கு தெரிவிக்கணும். இந்த உலகத்தை வெல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்குமே ஆனால் அது அன்பு ஒன்றுதான் என்று சொல்ல முடியும். இந்த அன்பு இருக்குமா இருந்தால் யாரையும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஜனாதிபதி போயிட்டு அந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கிற ஜனங்களை தொட்டு பேசும்போது அவங்க எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய உள்ளமெல்லாம் எப்படி நெகிழ்ந்து போனதுன்னு சொல்லி பாருங்கள். என்னது, அவர் நான் போகிறாரு, நாளைக்கு இந்தியாவுக்கு போகிறார், இந்தியாவை போயிட்டு பெரிய பெரிய இந்த சுவிட்சர்லாண்டு அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஜனாதிபதி பிரதமரோட இருந்து பேச போகிறாரு. ஆனால் பேச போனாலும் கூட அங்கே போய் என்ன செய்கிறாரு, அந்த கையை பிடிச்சி பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடி நன்றிகள்னு போது அவங்க உள்ளமே அப்படியே உடைஞ்சு போகுது. நீங்க இந்த மண்ணில் வந்து கால் மிதிச்சதே பெரிய, எந்த ஜனாதிபதியும் போக மாட்டான், ஒரு அமைச்சர் கூட போக மாட்டான். ஆனால் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்யும் போது தேவ பிள்ளையாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதைவிட கூடின மனதுருக்கமும் அன்பும் காணப்பட வேண்டும். அப்ப நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் சகோதரர்களுக்கு மூத்த சகோதரன் என்று வேதம் சொல்லுங்க. ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே மூத்தவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்திருக்காரு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அப்ப அவருக்கு கொடுக்கிற அத்தனையையும், குமாரனுக்குரியது அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், கொடுத்திருக்கார். நீங்க அதான் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இப்படி கேட்கிறாரு. எப்படின்னு சொன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது
எப்படி இது நாம் விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். எனவே தான் ஆண்டு சொன்னா, புறப்பட்டு போங்க, நான் உலகத்தின் முடிவு பெறுவதற்கு, எந்த வியாதியஸ்தர்களை குணப்படுத்துறதுக்கு, பிசாசுகளை துரத்துறதுக்கு நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நாம் என்னைக்காவது யூஸ் பண்ணுறோமா? நாம் அதை யூஸ் பண்ணாலே தவறுன்னு நினைக்கிறோம், அது பெரிய பாவம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டு நமக்கு கொடுத்துருக்க யாரோ ஒருத்தர் 4 பேர் அந்த மேடையை போட்டு அங்கேருந்து அவர் பேசுகிற இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்காரு. நாம் போகிற இடங்களில் பிசாசு நம்மளை கண்டா ஓடுறதுக்கு ஏதுவான காரியம் இருக்கணும். நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியணும், பிசாசுக்கு தெரியும், இது ஒரு பரிசுத்தவான் வருகிறான்னு சொல்லி. சில நேரங்களில் சிலர் பஸ்ஸில் போகும்போது என்ன நடக்குமா, ஒரு ஊழியக்காரர் நான் சொல்லியிருக்கேன், அவர் போகும்போது கத்துமா பிசாசு. அவர் எல்லாரும் ஏற விட்ட பிறகு கடைசியாக ஏறிப்பார், கத்துனோன்னு இறங்கிறதுக்கு. அவர் அருமையான ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார், பாஸ்டர் ஜோயல்னு சொல்கிறார். அவர் அந்த மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த தெய்வீக அந்த அபிஷேகம் இருக்குமா இருந்தால் பிசாசுகள் நடுங்கணும், ஓடணும். அது வாயிலிருந்து வரும், போனா போயிடும். உங்களுக்கு சரீரத்தில் கொண்டு வர பலவீனத்தை பார்த்து யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறதா, இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் போனா போயிடும். பிள்ளைகள் இருக்கிற வியாதிகள், குடும்பத்தில் இருக்கிற வியாதி, எதனால நீங்க நினைச்சீங்க போன்னு சொன்னா பிசாசு போயாகணும். ஏன்னா நீ கட்டளை கூட நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம கட்டளை கொடுக்கிறதே பயப்படுறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நாம் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல எதை பேசணும், எப்படி நடக்கணும், எதை சொல்லணும், எப்படி எல்லாம் செயல்படணுன்றத நாம் என்ன செய்யணும், நிதானித்து அறிந்து செய்யணும். நீங்க வாசிங்க லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் 55. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கேட்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, போதும் என்னது. ஆனா ஒன்று நான் சொல்வேன், என்னன்னா இந்த சீசர்மார் விசேஷித்தவனும் என்ன தெரியுமா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. பாருங்க எப்படின்னா, பாருங்க அந்த வசனத்துல நீங்க பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தம். நாங்க கட்டளையிட்ட என்ன செய்யும்? அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா? நாம என்ன செய்யறோம், அதை நாம யோசித்தே இருக்க மாட்டோம். எப்படி தெரியுமா, எலியா சொன்ன மாதிரி இப்படி சொல்லிட்டாரு ஆண்டு, இல்ல, அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கு தெரியுமா? நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா அக்கினி வரும், நான் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்ற விசுவாசம். இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா விசுவாசம்? நாம ஆண்டரோட கூட இருக்கோம், ஆண்டோட சீசர்களா இருக்கோம், ஆண்டரோட கூட நடக்கிறோம், ஆண்டோடத்திலிருந்து அற்புதங்களை பெற்ற நாம் இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனா அது பிழையானது. எப்படின்னா, எலியா வானத்திலிருந்து இறக்குனது போல இறக்கி அழிக்கிறதுக்காக நான் உன்னை அழைக்கலப்பா. நீ பெற்றிருக்கிற ஆவி என்னன்னா, ஜனங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான காரியங்களை செய்யத்தக்கதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எதுக்கு அப்படின்னா, ஜனங்களை நேசித்து ஜனங்களுக்காக நாம் பரிதபித்து ஜனங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்காக இந்த நாவிலே கர்த்தர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதுதான் எப்படி அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறார்டா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் என் வாயிலே, உங்க வாயிலே என்ன வச்சிருக்காருன்னா, அந்த அபிஷேகம் உள்ள வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உள்ள வார்த்தையானது அற்புதம் செய்கிற வார்த்தை. அந்த வார்த்தை அதிகாரமுடையதாக இருக்கிறது, அது மனதுருக்கம் உள்ளதாக இருக்கிறது, அன்பின் வார்த்தையாக இருக்கிறது, அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது யாருக்கோ ஒரு தீர்க்கதரிசியோட கொடுத்தது முடிஞ்சிருச்சு, அல்லது போனால் அந்த சீசரை கொடுத்தது முடிஞ்சு போச்சு. இல்லை, இது தொடர்ந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. ஆபிரகாமின் மடியிலிருந்து வந்து நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருகிற ஒன்றாக இருக்க. வாசிக்கலாம் எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்குவதில்லை. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் உன்னோடு, உன் சந்ததியோடு, சந்ததியினுடைய சந்ததியோடும் கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். இந்த அதிகாரம் உள்ள வல்லமை உள்ள வார்த்தைகளை நான் அவர்கள் வாயில வைத்திருக்கிறேன். அது ஒருபோதும் நீங்குவதில்லை.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எனவே தான் நான் இந்த செய்திக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னா, நாவின் அதிகாரம். அந்த நாவின் அதிகாரம் நம்மிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கார். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எது? மரணத்தின் கனியை புசிக்கிறதுக்கு மரணத்தை விரும்பணும், அப்படிதானே? அப்படியா இருந்தா ஜீவனை விரும்புகிறவன் அது நாவின் கனியை புசிப்பான். மரணமும் ஜீவனும் ஒரே நாவில் இருக்குது, சாபமும் ஆசீர்வாதமும் ஒரே நாவில் இருக்கிறது. சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை பார்த்து சபிக்கிறார்கள். நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவோம், குடும்பம் நல்லா இருக்காது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் போடுகிற சாபம் எங்கேயும் தங்காது. நாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் நாம் சரியா இருக்கணும். நாம் அவனை கோபப்படுத்தி அவனுக்கு ஏதாவது சொல்லி அவன் தாங்க முடியாதபடி வேதனையோடு கூட இருந்து காரியங்களை செய்வானே என்றால் அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது, அதன் கனியை கர்த்தர் புசிப்பா என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தா இந்த ஆசீர்வாதத்தின் கனியை புசிக்கிற நானும் நீங்களும் வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். எப்படி அறிக்கை செய்யறோம்? நீங்க பாருங்க, 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அற்புதமான வல்லமையான அதிகாரமுடைய அந்த மனதுருக்கத்தின் அன்பின் நாவை எனக்கு தந்திருக்கிறார், அந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன். ரொம்ப பேர்ட்ட கேட்டேன்னு திரும்ப சொல்லுவாங்க, எங்கங்க அது, எங்கங்க அது, என் வயசுக்கு எங்கங்க, இந்த நாட்டில் எங்கங்க, அது எங்கங்க, இது எங்கங்க? இல்ல, வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பிற்பகுதி என்ன சொல்ல? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எனக்கு ஒரு பலமும் இல்லைங்க, இல்ல, நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன், நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அறிக்கை செய்யணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து அதாவது இஸ்ரவேலர்கள் வரும்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க இந்த 40 வருஷமும் எனக்கு குறை இருந்ததுன்னு நீங்க சொல்லக்கூடாது. குறை இல்லாமல் இருந்தது. ஆனா என்ன சொன்ன? எனக்கு ஒன்றும் குறை இருந்தது என்று நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு குறை இல்லாத ஒரு தேசத்துக்கு கொண்டு போறேன், குறை இல்லாமல் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அதை விசுவாசித்து நீ அறிக்கை செய்யணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நான் பலவீன, என்னால முடியாது, எனக்கு அது செய்ய முடியாது, எனக்கு இது செய்ய முடியாது, என் பிள்ளைக்கு செய்ய முடியாது. இல்ல, எனக்கு தேவன் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை செய்யணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அறிக்கை செய்யுங்க. என் பிள்ளை நல்லா இருப்பான், என் பிள்ளை உயர்ந்திருப்பான், என் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நல்ல திருமணங்கள் நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், என் பிள்ளைகளை இந்த தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யும் போது அந்த நாவின் ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு போய் சேரும். நீங்க வேதத்துல பாருங்க, ஈசாக்கு கூப்பிட்டேன், யாக்கோபுக்கு எதை அள்ளி கொடுத்தானா? இல்லையே, ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் போனது, அப்படிதானே? ஏன்னா இந்த நாவிலே சொன்ன அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு பெரிதா இருந்தது. திருப்பி வந்து ஏசா கேட்கிறான், இல்லப்பா எல்லாம் கொடுத்து, என்ன கொடுத்தீங்க? ஆட்டை கொடுத்தீங்கன்னா மாட்டேன், இல்ல ஆசீர்வாதம் தான், என்னை ஆசீர்வதி. ஏன்னா நீ என்ன ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் நிலையா இருக்கும். இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிங்க உங்க பிள்ளைகளை, நீங்க ஆசீர்வதிங்க. அதே வேளை மற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மற்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிங்க. ஏன்னா உங்க நாவில கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க பாவிக்க பழகணும். நீங்க பாவிக்கும் பொழுதுதான் பிசாசு நடுங்குவான். இல்லாட்டி பண்ண நாங்க மௌனமா இருக்கும்போது அவங்க நினைப்பேன் தெரியுமா, எனக்கே அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு, எனக்கு பயப்படுறாங்க. ஒரு பாஸ்டர் இருந்து ஜெபம் பண்றார், அந்நிய பாஷை பண்ணி ஜெபம் பண்றார். ஓ ஹல்லேலூயா, அப்படி இப்படி எல்லாம் பைபிளை வச்சுட்டு பண்ணும்போது அது சொன்னிச்சு, ஏய் பைபிள் அங்க வச்சுட்டு போன்னு சொன்னா அப்ப போயிடுவேன் அப்படின்னு.
கதையில் உண்மை. இவருக்கு பயம் சொல்றதுக்கு, பயம் ஜோபிச்சுட்டே இருக்காரு. ஓ அப்படின்னு ஏ அங்கிட்டு வச்சுட்டு போன்னு சொல்ல, அப்புறம் நான் போயிடுவேன். பாஸ்டர் போல் ஜெபிச்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு பிசாசுக்கு சொன்னார் போன்னு. அது போல எல்லாருக்கும் ஜெபிச்சு முடிஞ்சா அவன் போகும்போது சொன்ன, அது கூப்பிட்டு சொன்னான் என்ன போன்னு. ஏற்கனவே சொன்ன, திருப்பி உங்ககிட்ட என்ன எனக்கு பேச்சு அப்படின்னு போயிட்டாரு. அது தானாகவே போயிடுச்சு. எங்கள் மாமா ஒருத்தனுக்கு அசுத்தாய் பிடிச்சோன்னா அவங்க வீட்டிலலாம் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணும்போது கேட்டாங்க, ஒரு அடையாளத்தோட நீ இப்போ போகணும். முன்னுக்கு இருந்து அந்த மரத்தினுடைய கொப்பு உடைச்சிட்டு போச்சு. இதெல்லாம் சாட்சி இன்னைக்கு இருக்கு. தேவன் இன்றைக்கும் வல்லமுள்ளவராக இருக்கிறார், அற்புதம் இருக்கா, அதிசயம் செய்கிறவர். எனவே நாங்கள் எங்களால் முடியாது, உங்கள்கிட்ட தானே இந்த ஆவியை கொடுத்துருக்காரு. தலைவைக்கு கீழே வச்சிருக்கிறதை எடுத்துக்கிட்டு பாவிக்க தெரியாது நாம் எங்கெங்க போகிறது? நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ ஒன்றையும் அனுபவிக்காமல் இருக்கிறியே அப்படின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நல்ல அறிக்கை பண்ணணும். நல்ல அறிக்கை பண்ணி நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா யோசுவாவுடைய புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 10 12 வரைக்கும் வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொன்னான். மோசே யோசுவாவையும் காலேபை அனுப்பும் போது காலேபுக்கு வயசு 40. வாலிபன், இளம் ரத்தம் துடித்து போய் வந்தான். வந்த உடனே நீ கால் மிதித்த தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எப்ப ஒன்றும் நடக்கல. இப்ப 40 வயதுல போனான். இப்பொழுது 45 வயதாயிருச்சு. 45 வருஷம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஆன உடனே மோசே காலே போகிறான், யோசுவா இடத்துல போகிறான். நானும் நீங்களும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்து இப்ப எத்தனை வருஷம் தெரியுமா? 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு மோசேன்னு அனுப்பும் போது 40 வயது. அப்ப 45 வயதுனா 85 வயதாயிருச்சு ஐயா. ஆனா இன்றைக்கு அந்த 40 வயதுல இருந்த பலன் தான் இன்னும் 45 வருடம் கழித்த பிறகும் அதே பலன் எனக்கு இருக்கிறது சொல்லுகிறோம். நாம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அன்னைக்கு வாலிபனாக இருந்தோம், துடித்தோம், ஓடினோம், கர்த்தருக்காக செயல்பட்டோம், அதை செய்தோம், இதை செய்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பலவீனமா போயிருச்சு. எப்படி பலவீனமா போனீங்க? வேறும் இல்லை, நமக்குள்ளே நாமே பலவீனப்படுத்தி கொண்டோம். 85 வயது ஒரு பாட்டி குண்டெரித்து போட்டியில கலந்து கொள்றான், பாத்தீங்க தானே? 94 வயசு அது என்ன செய்யுது? போட்டியில கலந்து கொள்ளுது. நான் சொல்லுது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நம்மால் 45 வயசுலேயே ஸ்ட்ராங் போயிருச்சுன்றான். நாம தான் நம்மளை சோர்வுடையவர்களாக மாற்றுகிறோமே அல்லாமல் நம்முடைய சரீரமோ தேவனோ வேற எதுவும் இல்லை. நாமளே தான் சோர்வுடையவர்களாக மாற்றுகிறோம். நீங்க என்றைக்கு எனக்கு பலன் இருக்குது நான் செய்வேன் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அன்றைக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனாலதான் சொல்றான், நான் போய் அவர்களை துரத்தி விடுவேன். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற பிசாசு, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற பிசாசு, சபைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசு நான் துரத்துவேன் என்று நீங்க முடிவு செய்தீங்க. நீங்க துரத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் துரத்துவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பானது, யாருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்காரு. கர்த்தரை விசுவாசிக்கிற அத்தனை பேர், அவரை தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படின்னு ரோமர்ல 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் எனக்கு கத்து தந்திருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க
துணிவாக இறங்குங்க. பிசாசு உங்கள் முன்னால் நிற்க முடியாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு நீங்கள் போயிட்டு யார் பேரை சொல்லுங்கள், அது ஒன்றுமே செய்யாது. எந்த ஜனாதிபதி பேரையும் சொல்லுங்கள், அது போமான்னு பாருங்க, போவாது. இவர் அந்த அணு ஆயுதம் ஒன்றும் போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இயேசு பேரை சொன்னால் அது நடுங்கும். அந்த இயேசு பேரை சொல்ல அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு தான் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கா? உங்களுக்கு எனக்கு தான் இருக்குது. போனால் அது போயிடுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே கர்த்தர் இவ்வளவு பெரிதான காரியத்தை நம்முடைய நாவிலே வைத்திருக்கும் போது இந்த நாவை நாம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பாருங்க, யாக்கோபுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். எனது நாவை அடக்கணுமா, அதுக்காக பேசவே கூடாது அப்படின்றது. எசேக்கியா சொன்ன மாதிரி நான் உனக்கு பிளாஸ்டர் பண்ணிடுறேன் திருப்பி திறந்து விடுறேன் அப்படியெல்லாம் இல்லை. நாம் பேசணும். எந்த இடத்துல எதை பேச வேண்டுமோ அதை பேசணும். எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேசணும். ஒரு நாளும் பிரச்சனை, குடும்பத்திலே இருக்கலாம், பிரச்சனை வரவே வராது. சகோதரர் மத்தியிலே பிரச்சனை வராது. நண்பர்கள் மத்தியிலே பிரச்சனை வராது. வேதம் ஒரு காரியம் சொல்கிறது, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்கு என்ன செய்யணுமா, ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு 100 வார்த்தைன்னா 2 வார்த்தையை சொன்னால் அது கருத்துள்ள வார்த்தையாக இருந்தால் அது போதும். ஆனால் நான் ஒன்று சொல்வேன் என்னென்னா, நான் தமிழை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா தமிழில் ஒரு வார்த்தையை நாம் அழகாக ஒருவருக்கு சொல்லுகிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் அந்த வார்த்தை இருக்குது. அதே இது கடினமாக சொல்லலாம். அந்த கடினமாக சொல்ல வேண்டியதில் அது அழகான முறையில் அவர்களுக்கு போய் சேரத்தக்கதான வழியில் சொல்கிறதுக்கு ஒரு அருமையான, மற்ற மொழியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படித்த எனக்கு தெரிந்த மொழியில் அது நல்ல மொழியாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சில நேரம் பேசுகிற கேட்டால் ரொம்ப பேர் அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். இவங்க நினைவு என்ன தெரியுமா, ஐயோ நம்ம பேசுகிறோம் அப்படியே கேட்குறாங்க அப்படின்னு. போனோம் சொன்னால் பைத்தியக்காரன் போகிறான் அப்படின்ட்டு உற்று கேட்குற மாதிரி இருக்கும். பேசி அப்படியே நம்ம பேசுகிறத கேட்டுக்க போகிறா பைத்தியக்காரன். எங்கள் அப்பா கிட்ட இது ரொம்ப இது என்னென்னா, எங்கள் வீடு ஒரு ஹோட்டல் மாதிரி தான். சின்ன 2 ரூமு தான் இப்போ இருக்கிறதில்ல, பழைய வீடு. அந்த வீட்டில் 2 ரூம் தான். அந்த நாட்களில் அப்படி இருந்தனால தான் பப்பாவும் எங்களை சரியாக கவனிக்கலை. பப்பா எங்களுக்கு ஸ்கூலில் போட்டார், எல்லாம் செஞ்சார். நம்ம படிப்பு அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருந்துருந்தால் எங்கேயோ இருந்திருக்கலாம்னு சில நேரம் அதுவும் கண்ணீர் வருது. ஆனால் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கலை. என் தகப்பன் நான் ரொம்ப நேசிக்கிறேன். எப்படி எங்கள் அம்மா பொங்கி போடுறதுக்கு எங்கள் அப்பா சம்பாதிக்கிறதுக்கு தான் 2 பேரும். கேஃபி நடக்க போகிற 8-9 பேர் வீட்டுக்கு வந்துட்டான். என்னது எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் வரமாட்டேன், ஏன்னா வந்தால் தாம் விளையாடணும், யாரை மிதிச்சிட்டு போகிறோன்னு தெரியும், அப்படியெல்லாம் படுத்து கிடப்பான். ஆனால் என்னது வருவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த கொழும்புக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது பப்பாட்ட சொல்லுவாங்க, அவரே மனுஷன் காலையில் 7 மணிக்கு போயிட்டு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். வாங்க சங்கையா, இந்த 40 கோழி வாங்கி அப்படின்னு கொஞ்சம் கதை பண்ணோம். காய்ச்சி முடிஞ்சோடனே பப்பா எல்லாம் கேட்டுட்டு அவர் எந்திரிச்சு போயிடுவார். போனேன், பப்பா என்ன பப்பா அவ்வளோ பேசுனா ஒன்றும் பேசலையே நீங்கள். அவனை யார் தெரியுமாடா, பிச்சைக்காரனும் அப்படின்வார். என்ன அப்படின்னா, இந்த பகலைக்கு பிச்சைக்காரன்லாம் அங்கங்கெல்லாம் சுற்றி என்ன தெரியுமா செய்வான், பிச்சை எடுத்துகிட்டு ராத்திரிக்கு வருவானா. ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்துட்டு எல்லாரும் பேசுவானா. எப்படி நாம் இப்படியே இந்த இங்கனையும் மலையில் அதெல்லாம் ஒதுங்கி படுக்கிறது இல்லாமல் நமக்குன்னு ஒரு மடம் கட்டுவோம். மடம் கட்டினா அதுக்கு ஒரு தலைவர் வைப்போம், அதுக்கு ஒரு செயலாளர் வைப்போம், அதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து நம்ம அழகாக கட்டலாம் அப்படின்னு. எல்லாம் ராத்திரி பேசுவான். நான் பேசிட்டு காலையில் நினச்சிவான், யார் எவருன்னு தெரியாமல் ஓடிப்போம். அந்த கேஸில் இவனை மடம் கட்டுறவனு இவன் பிச்சைக்காரன் அப்படின்வார். நம்மளை பார்த்து அப்படி யாரும் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் சொல்லுகிறோம் என்றால் இவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள், இதை செய்வார்கள் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதேவேளை நாம் பேசுகிறது கேட்கும் பொழுது இதிலே அறிவுபூர்வமான காரியங்கள் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளணும். இதில் ஞானம் விளங்குகிறது என்று கண்டுகொள்ளணும். சாலமோன் பேசுகிற ஞானத்தை கேட்க தென் தேசத்து ராஜஸ்திரி வந்தா. சாலமோனின் பெரியவராக இயேசு பேசுகிறதை கேட்க ஜனங்கள் கூடியிருந்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்கள் பேசும்போது அதை கேட்கணும். ஜனங்கள் கேட்கணும், எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரி. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே பார்க்கிறோம், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். என்னது? தன் ஆத்துமாவே பாதுகாத்துக் கொள்ளுகிறானா. தன் நாவை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்கிறான்.
நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும், எதை சொன்னாலும் சரி, நாம் நன்மையாக சொல்லணும், நன்மையான காரியத்தை சொல்லணும். நல்ல ஆசீர்வதிங்க மற்றவங்களை. அது உங்களுக்கு கொடுத்த கட்டளை. நீ பூமியில் யார் ஆசீர்வதிக்கிறோ அவன் நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். நல்ல ஆசீர்வதிங்க, நல்ல காரியங்களை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க. ஏனென்றால் நம்ம எதுவும் வேற எதுலேயும் நமக்கு எந்த லாபம் வரப்போறதில்லை. எனவே நல்லதை சொல்லிட்டு போங்க, ஒரு நாள் நமக்கு தீமை வராது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நல்லதை பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, நம்ம சொல்லுகிற அத்தனை கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கார். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. என்னது? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து வானத்தை அடைத்தானாம். மழை பெய்யாது, நின்னுருச்சு. எலியா யாரு? தேவ தூதன் போடல, உங்களுக்காக எனக்காக ஆவியான தெளிவு எழுதியிருக்கிறார். எப்படின்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு லேட்டா வந்தா வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. எங்க போனீங்க, என்ன போனீங்க, என்ன நடந்தது விசாரிக்க இருக்காங்க. வருத்தம் துன்பம்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா எலியாவுக்கு யாருமே கிடையாது. அவன் எங்க ஏது போனா யாருமே இல்லை. ஆனால் அவன் நம்ம போல பாடுள்ள மனுஷனா இருந்து வானத்தை அடைத்தானாம். அது நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பாருங்க. கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். என்னது? எலியா போய் நிற்கிறான், ஆகாபு முன்னா நிற்கிறான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறார்கள். அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய வாயாக நிற்கிறேன். அப்படித்தானே? என் வார்த்தையின்படி அல்லாமல் மழை பெய்யாது, வானம் அடைக்கப்படும் என்று சொன்னான். சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்துட்டார். அப்படித்தானே? வானத்தை மழை பெய்யக்கூடாதுன்னா நின்றுச்சு. அதுக்காக நம்ம அதை பற்றி எல்லாம் இப்போ செய்ய வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனை நம்ம சொன்ன கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கார். நீங்க யாக்கோபுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என்னது? மறுபடியும் ஜெபம் பண்ணா. ஆண்டவரே அப்படின்னு என்னதான்? அடைக்கிறதற்கும் நாவிலே அதிகாரம், நாவிலே அதிகாரம். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை தேவன் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதியுங்க, உங்க சபையை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் தங்கும். அப்படித்தானே வேதத்தில் இருக்கு. நீ ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை நான் நினைச்சுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க இன்னைக்கு உங்க சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால என் சரீரம் சுகம் பெறுகிறது. பெரிய வேலையா? அது பெரிய வேலையா? பிள்ளைகள் சொல்லும் இல்லையா, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தில் மனைவி கணவன் சுகத்தை கட்டளையிடுகிறேன். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், வைன்பேக் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் வேற ஒரு சபைக்கு போகிறாரு. அவர் ஒரு நாள் கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாராம். வேற யாரும் இல்லை, எந்த ஊழியக்காரன் வேற யாரும் இல்லை, மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணி அவருக்கு இந்த கையெல்லாம் கொஞ்சம் ஏலாது. இப்போ அவர் சொன்னார், என் ஜீவனுக்கு இன்னைக்கு உத்தரவாதிகள் என் மகனும் பிள்ளை, இந்த மனைவியும் பிள்ளைகளும். அவங்க போட்டு ஜெபம் பண்ணி போராடி ஜெபம் பண்ணி அவருக்கு ஜீவனை கொண்டு வந்தாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இந்த வைன்பேக் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தார். அப்படியா இருந்தால் இன்னைக்கு நான் நீங்களும் ஜெபம் பண்ண நமக்கு சுதந்திர மாட்டாரா? மருந்து எடுக்க வேணான்னு சொல்ல, அந்த தேமாவுக்குள்ளே நான் போகல. ஆனால் மருந்து எடுத்தாலும் மருந்து எடுக்காவிட்டாலும் விசுவாசத்தினால தேவன் தான் நமக்கு சுதந்திரம்.
இன்றைக்கும் தேவன் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அற்புதராக இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா, வீடு வேணுமா, தேவை இருக்கிறதா, அது பண்ண ஏதாவது காரியங்களில் பண தேவை இருக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதற்கு தடையாக இருக்கிற பிசாசு கிரியைகளை இயேசு நாமத்தில் அகற்றி நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறேன். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டி இருக்கிற பிசாசினத்தில் விடுதலை கொடு. ஒன்று அனுப்புறேன். இன்னைக்கு தைரியமாக தான் சொல்றேன். கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கு. ஏன்னா மனித பலத்தினாலே ஒன்றுமாக போகிறது இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, விட்டு விலகிற தேவனும் அல்ல. எந்த நெருக்கத்தின் நேரத்திலும் போராட்டத்தின் நேரத்திலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இருந்தார், இருப்பார், இனிமேலும் இருப்பார். அந்த தேவன் தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க, அவர் தானே விசுவாசிக்கிறீங்க. அப்படியா இருந்தா நீங்க கட்டளை கொடுத்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு மனுஷன் கட்டளை கொடுத்தா தேவனுடைய மனுஷன் கட்டளை கொடுக்கும்போது தேவன் அதை நிராகரிக்கிறது இல்லை, அதை கனப்படுத்துவார். உங்க விசுவாசத்தை என்ன செய்யறாரு? கனப்படுத்துவார். யோசுவா ஜனங்களை கூட்டிட்டு வந்த உடனே நீங்க பாருங்க, யோசுவா 10, 12, 13, 14 வசனம் வாசிக்கும் பொழுது யோசுவா சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியன் நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லு. சூரியனை நில்லுனாலும் பரவாயில்ல, சந்திரனே நீ நில்லு அப்படின்னு. என்னது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா திருப்பி தெரியும் என்னன்னா, அது அப்படியே நின்றுச்சான். 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தை தொடக்கும் போது எப்படின்னா, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்த 4 கொத்து நாள் முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஆனா இப்ப இருக்குது, நீங்க சொல்லும் போது கர்த்தர் செய்வார். அதுக்காக சூரியன் நிப்பாட்ட சந்திரன் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய முன்னேற்றத்திற்கு நீங்க சொல்லுங்க. என் பிள்ளை, அதாவது நீங்க எப்படின்னா, நீங்க பார்க்கணும், உங்க பார்வை நல்லா இருக்கணும். நீங்க பார்க்கணும், உங்க பிள்ளைய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். அந்த பார்வையின் மூலமாக வருகிற வார்த்தையின் ஆசீர்வாதமான அந்த பிள்ளையை உயர்த்தும். இது என்னத்துக்காக போகுது? இது ஒண்ணுக்காக, அது ஒண்ணுக்காகாது. இது கிடைக்கவே கிடைக்காது. இது நடக்கவே நடக்காது. ஆனா நடக்கும், கிடைக்கும். பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க பார்த்து பாருங்க, நீங்க அறிக்கை செய்து பாருங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நான் இந்த நாளில் கேட்ட செய்தின்படி நான் அறிக்கை செய்தேன், நான் வெற்றி பெற்றேன். ஏன்னா தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு காரியத்தை பேசும்போது அது இப்படி வேதம் தொகுத்துட்டு வரும். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிறத நமக்கு வெளியில கொண்டு வர முடியாது தான் இந்த செய்தியை தர்றாரு. நாம் உள்ளுக்கே அடக்கி வச்சிருக்கோம், யாருக்குமே தேவையில்லை, நமக்கும் தேவையில்லை, அப்படி உள்ளுக்கே அடக்கி வச்சிருக்கோம். வெளியில் எடுத்துருவாங்க. மற்ற மனுஷர் முன்னுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணுங்க, சுதந்திருவார். பிசாசுகளை திறத்துங்க. கர்த்தர் இது பிசாசு திறத்துனா பாசிட்டிவ் வரணும், இல்லாட்டி வேறையா ஊழியக்காரனை கூட. நீ கணவன் ரட்சிக்கப்படலையா, மனைவி ரட்சிக்கப்படலையா, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க தலையில கை வச்சு தான் விரட்டணும் இல்லை, தனி ஒரு பக்கம் இருந்து இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன்னு அனுப்புங்க. ஜெபம் கேட்கிறவர் அவர், பதில் கொடுக்கிறவர் அவர் தான். உங்க விசுவாசமும் உங்களுடைய அதிகாரமும் பிரதிபலிக்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரலோகத்தின் திறவுகோலை நான் உன்னிடத்திலே தருகிறேன். வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்னது? நீ பரலோகத்தில் கட்டுறதும் கட்டப்படும், அதே வேளை நீ பூலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது எதுவோ கட்டவிழ்க்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே,
18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு பிசாசை கட்டுங்க, ஆசீர்வாதத்தை கட்டவிழுங்க. பிசாசு எப்படி கட்டுறது? ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்குள்ளே தேவன் அந்த வல்லமை வைத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பாவிச்சு பழங்க. நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் அதனுடைய இது தெரியும். இவ்வளோ தூரம் அதில் இருக்குது, இந்த பலன் இருக்குது அப்படின்றது எப்போ தெரியும்? நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்கள் செயல்பட ஆரம்பிக்காத வரையிலும் உங்களுக்குள்ளது உங்களுக்கே தெரியாது. என்கிட்ட வியாதியை சுகப்படுத்துகிற வர இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா யாருக்காவது? அப்போ தெரிஞ்சிருக்கும். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணியிருந்தால் நடந்திருக்கும். பிசாசு பிடிச்ச இடத்துல போய் நீங்கள் அதுக்காக தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் போக சொல்லலை, விளங்குதா? ஏன்னா ஒழுங்காக இல்லாட்டி போனால் அது உள்ளே வந்துடும். அது தெரியுமா? அதில் பெரிய இது ஒன்று இருக்குது. அதை விரட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ என்னது? ஜெபம் பண்ணுங்க உங்கள் காரியங்களுக்காக. நீங்கள் ஜெபம் இன்னைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு உடனே கிடைக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு விதையை போட்டுட்டு அது முளைக்குன்ட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா வருமா? போய் பாருங்கள், தண்ணி ஊற்றுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் தேவன் சொன்னது எதுவோ, நமக்கு தேவை எதுவோ அது நிச்சயமாக கொடுப்பார்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். காலங்கள் கடந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை மாறாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தரையிலே விழுகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுகிறதில்லை. அப்படியா இருந்தா கைவிடாத தேவன் நம்முடைய கரம் பிடித்து எப்ராஹிமை நடத்தினது போல தான் உன்னையும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னார். அப்படித்தானே சொன்னாரு? மக்களும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு எது கேட்கன்றது நமக்கு இருக்குது. ஆனால் கேட்டுக்கொள்றது அத்தனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுக்குறாரு. நல்ல முன்னேற்றம் வரணுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றம், வேலை தளத்தில் முன்னேற்றம் வரணுமா? சரீரத்தில் நல்ல கேளுங்க. இந்த பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியில் வந்திருக்கிறோம், கேளுங்க. அற்புதத்தை கேளுங்க, அதிசயத்தை எதிர்பாருங்க, கர்த்தர் செய்வார். எதிர்பார்க்கிறதும் கேட்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அழுகிற பிள்ளை தானே பால் குடிக்கும், கேட்கிறவனு தானே பெற்றுக்கொள்வான். நம்ம அப்பா கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கஷ்டம்? நாம என்ன தெரியுமா, வேற யார்கிட்டையும் போய் கேட்போம், இதுக்காக சொல்லுங்க அது சொல்லுங்க. இல்லை, நீங்க கேளுங்க. அங்க கேட்ட கர்த்தர் கொடுக்கணும் உள்ளவராக இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க ஒரு சம்பவத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 16:18 வாசிங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். இப்ப அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. 17 சொன்ன அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். என்னது? பவுல் தினம் ஜெபம் பண்ண போகிற நேரத்தில் அங்கே ஒரு மனுஷி என்ன வச்சுருக்கான்னா, குறி சொல்கிறதுக்கு ஆவி உள்ள ஒருத்த வச்சு அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு யார் போகிறா? பவுலுங்க ஜெபம் பண்ண போனால் போகிற நேரமெல்லாம் இவன் என்ன தெரியுமா சொல்லுவா? இவர்கள் தேவனுடைய மனுஷர் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க? எங்களுக்கு ரட்சிப்பின் வழியை காட்டுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதானே சொல்கிறா. பவுல்ட வேலையும் அதுதானே. போகிற நேரம் வர்றமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். பொறுத்து 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 பார்த்தான். நாம் என்ன சொல்லியிருப்போம்? என்ன அருமையாக நம்மளை பற்றி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுறாரு இல்லையா? நம்ம வந்த செய்தியை மற்றவங்களுக்கு நாம் சொல்கிறதுக்கு முதல்ல கர்த்தருடைய ஆவியான அந்த மனுஷுக்குள்ளே இறங்கி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மயப்படுத்துவோம்.
ஆவியை உணர்கிறவன் சொல்லுகிறான், இவளை விட்டு போ. இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் வரும் பொழுது விரட்டுறதுக்கு உண்டாக ஆவிகளை பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாவிலிருந்து அந்த அதிகாரம் கிரியை செய்யும். 18 வருஷமா கட்டி வச்சிருக்கு, தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் தெரியும். பாஸ்டர் ஜோயல் இருந்த சபையிலேயே ஒரு சகோதரி, அது இவர் வந்த உடனே கத்தி அதெல்லாம் சொல்லும்போது, இத்தனை வருஷம் இருக்கு. அப்போ அவர் கேட்டாராம், இத்தனை வருஷமா இருந்து இதுக்கு முதல்ல இந்த பாஸ்டர் மேலே அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி விளையாட்டுலாம் காட்டி நான் ஏமாற்றி வச்சுட்டேன். இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் வேணும். ஆனால் நீ வந்து கண்டுபிடிச்சிட்டியே. ஆவிகளை உணரத்தக்கதான வல்லமையை கத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். வஞ்சிக்கிற ஆவிகள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய இருக்குது. கண்டுபிடித்து நம்மை பாதுகாத்து கொள்ளத்தக்கதை கத்த நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நம்முடைய நாவிலே அதிகாரம் இருக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒருத்தன் அப்படியே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். பேதுரு பார்க்குறான். பார்த்துட்டு, இயேசு கிறிஸ்து மரித்து போனாரே, இருந்திருந்தாலாவது இப்போ இவனுக்கு உதவி செய்யலான்னு சொன்னானா? அவர் சொன்னது என்கிட்ட இருக்கு, இயேசு நாமத்தில் எழும்பு. அவ்வளோதானே சொன்னா? இயேசு நாமத்தில் எழும்பு. நின்றான், நடந்தான், கொதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த தேவப்பிள்ளை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, முடமா இருக்கிறாங்க, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க, நாளைக்கு எப்படி நடக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் விடுதலை பண்ணத்தக்கதாக ஒரு பவுலாக, ஒரு யோவானாக உங்களையும் இணைந்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவங்களை என்ன செய்யணும்? எழுப்பணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நானும் நீங்களும் கிரியை செய்யாத வரையிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது என்றால், கலாத்தியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. சின்ன பிள்ளைத்தனமாய் இருக்க வரைக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. 2ஆம் வசனம் பாத்தீங்க, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அவன் நம்பி கொடுக்க முடியாது. சாவியை கொடுத்தா யார்கிட்டையும் கொடுத்துருவான், உள்ள பணமெல்லாம் போயிடும், அவனை ஏமாத்திரலாம், சின்ன பிள்ளை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் பிறந்தவர்களைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையிருங்கள். எபிரேயருடைய புத்தகத்தில் சொல்லும்போது சொல்கிறது எப்படின்னு சொன்னவா, நீங்கள் வளரும்படி என்ன செய்யணும்? பால் அல்ல, மாம்சத்தை புசிக்கணும். குழந்தை பாலை குடிச்சிட்டு இருக்கு, நீங்க என்ன செய்யணும்? நல்ல புஷ்டியான சாப்பாடு சாப்பிடணும். தேவனுடைய வார்த்தையை உள்ள நிறக்க 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 என்னன்னா நல்ல பலன் கொண்டு வளர ஆரம்பிச்ச உடனே தான் இந்த வாழ்க்கையில நம்முடைய நாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரதிபலித்து அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள, நாம ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையில நிறைந்திருக்கணும். அப்பதான் பிசாசு நம்ம கண்டு பயப்படுவான், இல்லாட்டி நாம தான் பிசாசை கண்டு பயந்துகிட்டு இருப்போம். ஆனா இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்க நாவில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு பயந்த தேவன் அல்ல, கையில ஏதோ அதை வச்சிட்டு இருக்காது. எங்க தேவன் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், பிசாசு ஓடுவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவன். ஆண்டவர்ட்ட என்ன ஆயுதம் எடுத்துட்டு வந்தாரா? எங்கேயாவது ஆயுதம் எடுத்துட்டு வந்தவனே பார்த்தோன்னு பின்னால போய் விழுந்தான். கெச்சமேனி தோட்டத்தில் தான் நடந்தது. பின்னால ஓடிட்டான். ஆயுதம் வச்சிட்டு நம்ம ஆண்டவர். அவர் சரீரத்தில் வல்லமை, வாயில வல்லமை, பார்வையில வல்லமை. இன்றைக்கு தேவ பிள்ளை, அந்த வல்லமை உனக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த மண்பாண்ட பொக்கிஷத்துக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம என்ன இன்னும் பலவீனம், இதை கேட்டுட்டும் பலவீனமா தான் இருக்கிறோம். செயல்படுங்க. செயல்படும் பொழுது கர்த்தருடைய கிரியை உங்களோடு இருக்கிறத நீங்க உணர்வீங்க. நீங்க கர்த்தருடைய வாயாய் மாறும்போது இன்னொரு காரியம் நடக்க என்ன தெரியுமா? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. நான் வானத்தை நிலப்படுத்தி
பூமியை அஸ்திபாரப்படுத்தி ஆ. சீயோனை நோக்கி ம். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை என் மறைக்கிறேன். கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். நிழல் என்ன செய்யும் என்றால் நம்மை பாதுகாக்கும். நிழலுக்கு கீழே இருக்கிற ஒருவனை சத்துரு நெருங்க முடியாது. தேவனுடைய வார்த்தை என் நாவிலே இருக்குமானால் சத்துரு என்னை கண்டு பயந்து ஓடுவான். தேவ பிள்ளையே, இந்த நாவை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். இந்த நாவு தேவனை துதிக்கிறதுக்காக நாம் உபயோகப்படுத்தணும். தேவனை பற்றி மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக இருக்கணும். நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் அன்பு நிறைந்ததா இருக்கணும். அது மனதுருக்கம் உள்ளதாக இருக்கணும். அது அதிகாரமுடையதாக இருக்கணும். நாம் எந்த இடத்துல போனாலும் எதை செய்ய வேண்டுமோ கர்த்தருடைய ஆவியானவரே என்னை வழிநடத்தும் என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் வழிநடத்துவார். அந்த தேவன் வழிநடத்தும் போது எப்படின்னா, வானத்தை பார்த்து அடைக்கப்படும் என்றால் அடைக்கப்படும், திறக்கப்படும் என்றால் திறக்கப்படும். சூரியனை பார்த்து நில் என்றால் நிற்கும், சந்திரனை பார்த்து நில் என்றால் நிற்கும். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது முடவனை பார்த்து எழும்பல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எந்த இடத்துல முடமையா இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து எழும்பத்தக்கதாக இந்த மாலையிலே நான் எனக்குள்ளே கட்டளை கொடுக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க. கர்த்தர் அதை அபிஷேகிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இந்த வியாதி என்னை தாக்கிறேன். எனக்கு தெரியாது யாருக்கிட்ட என்ன வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது, எந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், எதா இருந்தாலும் நீ தேவனுடைய நாமத்தை விசுவாசிப்பாய் என்றால் இன்றைக்கு நீ கட்டளை கொடு, இது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் போகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடு. தேவன் உனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே வேளையில என் வாழ்க்கையில தேவை இருக்கிறது, என் வாழ்க்கையில உயர்வு வேணும், என் பிள்ளை வாழ்க்கையில வேணும், என் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும், எல்லாம் நீ விசுவாசித்து இன்றைக்கு அறிக்கை செய்ய. அப்படின்னா கர்த்தர் இதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீ சொல்லு. தேவன் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர், நாவிலே சொல்லப்பட்ட வார்த்தையை புறக்கணிக்க மாட்டார் கர்த்தர். என் ஆண்டவர் ஒருபோது யாரையும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. என் ஆண்டவர் யாரையும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாலும் காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றங்கள், தேவைகள் எவைகள் இருந்தாலும் சரி, அது சரீர பலவீனமாக இருக்கலாம், இந்த மாலையில் இயேசு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். இயேசு கொடுப்பார். இயேசுவால முடியும். இயேசுவால முடியலன்னு அந்த உலகத்தில் யாரால முடியாது. இயேசுவால முடியலன்னு அந்த யாரால முடியாது. நீ இயேசுவை விசுவாசித்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, இந்த ஓய்வு நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, உன்னை வெறுமையாக அனுப்ப, உன்னை அவமானப்படுத்த, உன்னை நிந்தே சுமக்க தேவன் அனுமதிக்க போகிறதில்லை. இது கீழ்கால் என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனத்தை புரட்டி போட்ட ஒரு நாள் என்று நினைத்துக்கொள். யோசுவாவில் நீங்க வாசிக்கிறீங்க, இது கீழ்கால் எனப்பட்டது. ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனம். இன்றைக்கு சிறு பிள்ளையா இருக்கிறவன் அடிமையா இருக்கிறான். அடிமைத்தனத்தை கர்த்தர் புரட்டி போட்டாரு. கர்த்தர் அற்புதம் செய்வார். நாம எல்லாரும் எழுந்திருக்கோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.